5:30 மணிக்கு திடுது போல ஒரு கூட்டம் முடிச்சு. ஆச்சரியமா இருக்கு, இந்த படத்துக்கு தானா இது, ஒரு தேட்டர் தானே இருக்குன்னு. செகண்ட் ஷோவுக்கு அடிதடி சண்டை. ஒரு படம் ஒரு ஷோவில் எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சது, அது எப்படி எல்லாரும் போய் லெட்டர் போட்ட மாதிரி வந்தாங்கன்னா அவ்வளோ பெரிய கனெக்ட் இருந்திருக்கு. ஒரு விஷயத்தை நம்மளுடைய பழைய நினைவுகளை பின்னோக்கி பார்க்கறதுல அதில் இருக்கிற ஒரு சுகத்தை இந்த படத்தில் அனுபவிச்சதுனால தான் அது அத்தனையுமா இருந்தது. இதில் ஒரு டெக்னீஷியனாக எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக படமாக்குனது வந்து கோபிகாவோட எபிசோடு. ஆலப்புழாவில் வந்து குட்டநாடுன்னு தான் அந்த ஏரியா பேர் சொல்லுவாங்க. அது போக்குவரத்தே வந்து தண்ணியில் தான் இருக்கும். ரோடு நீர்வழி போக்குவரத்து, நிலவழி சாலையே கிடையாது. அது போட்டெல்லாம் பிரேக் அடித்தாலும் நிற்காது. ஆனால் அது முன்னாடி வந்து நின்று அந்த பசங்க ஏறி திருப்பி உள்ளே போய் அந்த எபிசோட் படமாக்குறது விஜய் மில்டனை தான் அந்த போர்ஷனோட கேமராமேனை ஒர்க் பண்ணியிருந்தார். எக்ஸ்ட்ராடியாக ஒரு இந்த ஃபுல் டீமும் வந்து என்ன பாடுபட்டுருப்பாங்கன்னு அது படத்தில் வந்து நீங்கள் அந்த குட்டநாடுக்குள்ளே தேட்டரில் இருக்க மாட்டீங்க, போட்டில் உட்காந்துருப்பீங்க, அந்த வாழ்க்கையை நீங்கள் ரசிக்கலாம். இன்றைக்கி இருக்கிற அந்த ஜென்சி தலைமுறை இதை எப்படி பார்க்குதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா இப்போ 2000 பிறந்தவருக்கு 25 வயசு. இந்த 25 வயசில் அவருக்கு இந்த மாதிரியான ஒரு இன்டீட்டெயில்டு ஃப்ளாஷ்பேக் எமோஷன் இருக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக அமையும் நினைக்கிறேன். இந்த படத்தில் வேறு யாராவது பேர் சொல்லாமல் எங்க கூட வேலை செஞ்சவங்க பெஞ்சமின், ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள் பெஞ்சமின். எங்கே பிளாக் பாண்டி ஆளை காணும் தம்பி, எல்லாத்துக்கும் நன்றி. நிறைய பேர் உயிரோடு இல்லை, நம்ம உயிரோடு இருக்கிறதே பெரிய சாதனையாக தெரியுது. பல பேர் பாதி பேர் வண்டியை டிக்கெட் வாங்கி கிளம்பிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, ரொம்ப நன்றி தம்பி, தேங்க்யூ. நிகில் முருகன் சார் ரொம்ப நன்றி சார். ரைட், அது அந்த ஆட்டோகிராஃபில் என்னோட 4 பேர் ரூம்மேட்டாக இருக்கிற போது சென்னையில் யாரை ஒருத்தரை போடலாம் அப்படின்றப்போ வேல்முருகன் ஒன்று போட்டாச்சு, கணேஷ் பாபு ஒன்று போட்டாச்சு. அடுத்து யார் போடலாம் அப்படின்றப்போ என் கூடவே இருந்தார். இவருக்கு நடிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் நிறையா. என் கூட சிவாஜியை இமிடேட் பண்ணி சண்டை போட்டே இருப்பேன். ஆமாடா, சத்தம் போட்டே இருப்பேன். சிவாஜி மேலே இவருக்கு கோவம் வரும் ரொம்ப. அப்படி நடிக்க வச்சேன் இந்த படத்தில். அப்புறம் தவமாயத்தை வந்து நடித்தார். அதுக்கப்புறம் 2-3 படங்கள் நிறைய நடித்தார். ஆனால் ரொம்ப சின்சியரான தம்பி, கருத்துக்களை வந்து தர்க்க ரீதியாக சரியாக எடுத்து வைக்கக்கூடிய, டைரக்டர்னு மரியாதையெல்லாம் பார்க்காம சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். எங்கிட்ட இருக்க எல்லா டீமுமே அப்படி தான், இவர் மட்டும் இல்லை. அது போக போக தெரியும் உங்களுக்கு. அதனால தான் எல்லா படங்களும் நல்லா வந்தது. அதுதான் நான் சொல்லுவேன். எனக்கு என்னோட படம் வந்து எப்போவுமே என்னோட உதவியாளர்கள்ட்ட நாங்கள் வச்சுக்கிற அந்த பரிமாற்றம் தான். ஸோ இவர் இப்போ இதை பற்றி பேசுவார், அந்த பிரெட் சாப்பிட்ட சீனை. எல்லாருக்கும் வணக்கம், கேட்குதுங்களா? இந்த படத்தில் டிஸ்கஷன் டைமில் ஒவ்வொருத்தரும் ஒரு சீன் சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில் பார்த்த நபர்கள், அவங்களோட சந்திச்ச அனுபவம் அது இதுன்னு சொல்லும்போது நானும் ஒன்று சொல்லுவேன். அப்படியே சொல்லும்போது டைரக்டரை வாட்ச் பண்ணிட்டு இருப்பார் போல இருக்கு. சரி, இவனை ஏதாவது நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கொஞ்சம் ஓவராக பண்ணுறானான்ட்டு. வேற ஒருத்தர் தான் நடிக்கிறதுக்கு தேர்வு செஞ்சுருந்தாங்க. அவர் வந்து சன் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் கடைசியில் ஒவ்வொரு தடவை அவருக்காக வெயிட் பண்ணி அவர் வரவே இல்லை, கடைசி வரைக்குமே வரல. அப்புறம் திடீர்னு நான் நடிக்கிறேன்னு கூட எனக்கு தெரியாது இந்த படத்தில் நான் நடிக்கிறேன்ட்டு. டைரக்டர் ஏதோ ஒரு வேலையை கூப்பிட்டாரு. உன்னை டைரக்டர் கூப்பிட்டாருப்பான் கூட என்ன. அப்போ தான் பார்க்குறாரு என்ன, நீ இப்போ அந்த சட்டையை போட்டணுன்ட்டு காஸ்டியூமர் கூப்பிட்டு ஒரு சட்டையை கொடுத்தாங்க, போட்டு வந்தேன். எனக்கு தெரியாது எதுக்கு இந்த சட்டை கொடுக்குறாங்கன்ட்டுலாம். நான் மட்டும் எதுக்கு இப்போ சட்டை மாத்துறேன்னு, நீ போய் காட்டு. டேரக்டர்கிட்ட வந்து காட்டுறேன், சட்டையை போட்டுக்கிட்டேன். சார் இந்த சட்டையை போட்டேன் சார். நான் உட்காரா. ஐயோ இன்னும் அதை இங்கே வந்து பண்ணுறேன். துவாரநாத் என்னுடைய ஃப்ரெண்டு, அவன் கேமராமேனு. தள்ளி உட்காருங்க, அங்கே கிட்ட போனீங்கன்னா தள்ளி உட்காரத்துக்கு ஒரு 6 நாள் ஆகிடும். தள்ளி உட்காரு, அங்கே உட்காரு, இங்கே உட்காரு, மேலே ஏறி கீழே இறங்க, அங்கே இறங்கி இங்கே இறங்கி, இதே படம் லேட்டாகும். அப்போ நான் ஒரு மணி உட்காந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி, அது வேறு அந்த மதிலே வந்து இப்படி ஒரு மதில், எவனும் உட்காரக்கூடாதுன்ற மதில். அதில் நான் வேறு அப்படியே சரி வந்து ஒரு மாதிரி உக்காண்டேன். அதில் வந்து ப்ரெட்டில் ஊறுகாய் தொட்டு சாப்பிடுவாங்க. எனக்கு அன்றைக்கி தான் தெரியுமே. இப்போ ப்ரெட்டு வாங்கிட்டு வந்து ஏதோ வெண்ணெய் தொட்டு சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ப்ரெட்டு தனியாக சாப்பிடுவாங்க. இது என்னடா இப்போ ப்ரெட்டில் வந்து ஊறுகாய் தொட்டு. இதில் வேறு நான் வந்து காலையிலேருந்து சாப்பிடாமல் இருக்கணும்ன்ட்டு. சரின்னு அப்போ தான் உனக்கு அந்த ஃபீல் வரும்ன்ற மாரி சாப்பிடுவாங்க. சரி சாப்பிடலாம் சார். சரி ஓகே ப்ரெட்டை சாப்பிடு, ரொம்ப பசியாக இருக்கிறோம், சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டேன். எனக்கு இதெல்லாம் இவ்வளோ வருவான்னு எனக்கு தெரியாது. நம்ம நடிக்கிறேன்னு கூட எனக்கு பெருசாக இதாகலை. ஏன் அப்படி சொல்கிறான்னா, சில பேர் நடிக்க வைக்கிறது பொசிஷனில் கொடுத்து இங்கே இங்கே நீ வா நீல இதான் பொசிஷன் சொல்கிறதுக்காக சில டைமில் எடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி நினச்சிட்டேன். சீரியஸாகவே என்னை வச்சு எடுக்கிறாரு. அப்புறம் அந்த டைலாக்கை சொல்லிட்டேன், அது வேறையும் படம் அப்படின்ட்டு நானும் வந்துட்டேன். அதேமாதிரி ஒவ்வொரு டைமில் கூப்பிடுவார், நான் வருவேன். ஆனால் இது படத்தில் வந்த ஒரு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாயிடுச்சு. நம்ம முகத்தை நம்ம கண்ணாடியில் பார்ப்போம், ஆனால் படத்தில் பார்ப்போமா, பார்க்க மாட்டோம்ல. ஏன் படத்துலேயே வரோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு.
உன் டேரக்டர் வாடா சிவாஜின்னு. இவர் என்னை வெறுப்பேற்றுறதுக்கு, என்னை மூட் அவுட் பண்ணுறதுக்கு, என்னை காயப்படுத்துறதுக்கு எல்லாமே அதை பயன்படுத்தி வைக்கிறார். அவர் எப்போல்லாம் டைம் இருக்குது அப்போலாம் வாடா சிவாஜின்னு வர. இந்த ஒரே டேக்கில் ஓகே பண்ணும், ஒன்றெல்லாம் வச்சு அவனை எடுக்க மாட்டான், நான் தான் எடுக்கிறேன். அதெல்லாம் ஒழுங்காக டைலாக்லாம் கரெக்டாக சொல்லணும். இதுன்ட்டு நான் அதுமாரி தான் டிஸ்கஷன் டைமில் ரொம்ப சுதந்திரம் கொடுப்பாரு. நான் வந்து ரொம்ப ஆப்போசிட்டாக பேசும்போது கூட அதை கேட்டுக்குவார். அவர் கேட்டுக்குவார். இல்லை அப்படி கிடையாது, ஆர்கியூமெண்ட் நிறையா பண்ணுவேன், அதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவார். இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டராக சேர்றது பெரிய ஒருத்தன் டைரக்டராகவே ஆகிடுவான். அந்தமாரி அவ்வளோ கஷ்டம் கொடுப்பாரு அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு. இப்போ நல்லா இனிமேல் எல்லாரும் பேசுவாங்க, ஒரு படம் வெற்றி அடைஞ்ச உடனே டேரக்டரை பற்றி சொல்லும்போது அவர் மாதிரி ஒரு டேரக்டர் கிடையாதுங்க அப்படிலாம் கிடையாது. ஆச்சுங்களா? நம்ம அக்கீல் அங்கே எவ்வளோ நாள் இருந்தார் தெரியுங்களா? வந்து இவர்கிட்ட அசிஸ்டன்ட் டேரக்டர் பண்ணணும். ஏன் இவங்களெல்லாம் திரும்ப திரும்ப ஒர்க் பண்ணணும்? ஏன் வந்து நான் ஒருத்தரோட சண்டை போட்டோம், அடுத்த வாட்டியில் விஜய் மில்டன் சொன்னார். விஜய் மில்டனோட முதல் படத்தில் நாங்கள் 2 பேரும் அவரோட கவிதை புத்தகத்தில் சந்தித்தேன். அப்புறம் அவரோட நான் பேசினேன், அப்புறம் அவரோட படம் பண்ணேன், அப்புறம் அவரோட பிரச்சனை வந்துச்சு, அப்புறம் அவரோட படம் கொடுத்தேன் அவருக்கு. அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணார், அப்புறம் அவர் கூப்பிட்ட படத்தில் போய் நான் நடித்தேன். என்னென்னா, மனிதனை மனிதனாக பார், அவனை அவனாகவே பார், அவனுக்கு இருக்க தப்பை திருத்த நீ நினைக்காத, அவனை அப்படியே ரசி, நீ அழகானவன். ரைட்? நான் வந்து இன்னொருத்தனை போய் திருத்தி உன் தப்பை சொல்லி நீ இப்படி மாறுன்னு சொல்லி உனக்கு அட்வைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லை. எனக்கு மில்டன் நாளைக்கு திருப்பி கூப்பிட்டா நான் அவருடைய போய் நடிப்பேன், அமீர் திருப்பி கூப்பிட்டா நடிப்பேன், நான் ராமகிருஷ்ணன் படம் பண்ணி என் படத்தில் நடிங்கன்னு நடிப்பேன், அவ்வளோதான். அப்படி தான் நான் இந்த உலகத்தை அழகானதாக பார்க்க கற்றுக்கொண்டேன். அமீர் சொன்ன ஒரு விஷயம் கரெக்டு, நான் பெண்களோடையே பிறந்து வளர்ந்தவன். எனக்கு அம்மா, என் தங்கச்சிங்க, என்னுடைய ஆசிரியர், என்னுடைய சித்தி மகள், நான் பழகிய தோழிகள் என்னை அப்படி பக்குவப்படுத்தியிருக்காங்க. நான் பெண்கள்கிட்ட அன்பு தான் காட்ட முடியும். அது உங்கள் கண்ணுக்கு அன்பாக தெரியலாம், அது ஏன் பிரச்சனை இல்லை. ரைட்? நான் காண்பிப்பது என்னோட அன்பு, அது என்ன என்று உணரப்போவது பக்கத்தில் இருக்கிற அந்த பெண்ணே ஒழிய எதில் இருக்கிற ஒருத்தனும் கடந்து போகிற ஒருத்தனை எப்படி உணர முடியும்? அதைத்தான் ஸ்னேகா அழகாக சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த நட்பை நான் தொடர முடியுது. காரணம்னா அந்த கண்ணியம். எந்த இடத்துல நான் அவங்கள தோழியாக பார்த்தேன், எந்த இடத்துல அவங்க எனக்கு இந்த பெண்ணோட மனம் ரொம்ப அற்புதமானது. இது எந்த விஷயத்துக்காக கண்ணீரை ஒரு இருட்டுக்குள்ளே உட்காந்து கண்ணீர் வெளியே வருது அப்படின்னா அழகானது. அப்படி தான் நான் அவங்கள பார்க்கணும். அது இன்னைக்கு வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த சுதந்திரம் கொடுத்துருக்கேன். என்னை கூப்பிட்டு எந்த பிரச்சனையும் பேச முடியும். இன்னும் சொல்ல போனால் அவங்கள திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுக்கு நான் முக்கிய காரணம். பிரசன்னா என்னோட முக்கியமான நண்பர். அவர் என்னை ரொம்ப மதிக்கக்கூடிய, நான் எப்போ எந்த விஷயத்தை கூப்பிட்டாலும் பண்ணக்கூடியவர். இவங்க என்னோட நண்பர். ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு திருமணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு. அப்போ நான் சொன்னேன், பிரச்சனைகளை காரணம் காமிச்சு உங்களுடைய திருமணத்தை தள்ளி போடாதீங்க, அதுவே பிரச்சனையாயிரும். முதல்ல கல்யாணத்தை பண்ணுங்க, அப்புறம் என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். அப்படி தான் திருமணம் நடந்துச்சு. ஸோ நான் என்னை சுற்றி இருக்கவங்க நல்லது நினைக்கிறேன், அது நல்லதாக தெரியலைன்னா அது ஏன் பிரச்சனை இல்லை, அது அவங்க பிரச்சனை. ரைட்? அப்புறம் இந்த ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது, இப்போது இந்த ஆட்டோகிராஃப் வந்தப்போ உங்களுடைய அர்ப்பணிப்பு ஒரு திரைக்கதையை, ஒரு திரைப்படத்தை விமர்சிக்கிறதுல, ஒரு திரைப்படத்தை கொண்டாடுறதில்ல, அது இன்றைக்கி வியாபார சூழலாக மாறினதுக்கப்புறம் மாறிட்டதாக நான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு உண்மைத்தன்மையை, ஒரு 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 நல்ல திரைப்படத்தை கொண்டு போய் மக்களை எப்படியா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 நாள் கூட்டம் இல்லை, 3ஆவது நாள் திரைப்படத்தை பற்றின விமர்சனங்கள் எல்லா பத்திரிகையிலும் வரும்பொழுது கூட்டம் கூடிச்சு. அந்த திரைப்படத்தை கொண்டாடினாங்க. தவமாய் தவம் இருந்த வந்து 57 மார்க்கு ஆனந்த விடனில் போட்டதுக்கு அப்புறமும் ராம்ஜி சார் 4 பக்கம் விமர்சனம் அப்படி பெருசாக போடுறாரு. அதாவது அந்த சினிமாவை கொண்டாடின காலம் வந்து ஒவ்வொரு இயக்குனரையும் நல்ல படத்தை உருவாக்குறதுக்கு. ஏன் அமீருக்கு அவருக்கு தெரியாது, ஆனால் அவருக்கு என் மேல் கோபம் வந்திருக்கும், ஒரு பொறாமை வந்திருக்கும். இவரை மாதிரி நம்ம ஒரு டைரக்டர் ஆகணும், அவர் தான் பருத்தி வந்ததுக்கான காரணமாக வந்திருக்கும். ஏன்னா உங்களை எங்கேயோ ஒரு சாதிச்ச இயக்குனர் உங்களை தூண்டுறான்ல, அந்த சாதிச்ச இயக்குனரை அடையாளம் காமிச்சது முதல்ல பத்திரிகைகளும் நண்பர்களும். அன்னைக்கெல்லாம் வந்து 15 நாள் ஆகும் ஒரு விமர்சனம் வர்றதுக்கு. அந்த 15 நாளில் மவுத் ஸ்டாக்கில் போதும். ஆனால் அந்த விமர்சனம் வந்ததுக்கப்புறம் அப்படி பற்றிக்கிறோம். முதல் மரியாதையாக ஒரு வாரத்தில் ஒன்றுமில்லை என்ன படம் 170 days அடித்து கொண்டாடப்பட்டது காரணம் பத்திரிகைகள் முதல்ல நடுநிலையான, நல்ல தர்மமான, நேர்மையான சிந்தனைகளோட முதல்ல விமர்சனங்களும் எல்லா இதுக்கு இருந்தது. இன்றைக்கி அது எங்கேயோ
எப்படியாவது அப்படின்னு ஒன்று ஒரு இன்றைக்கி ஆன்லைன் எடுத்துக்கிட்டு அவ்வளோ மார்க்கெட்டிங், எல்லாமே மார்க்கெட்டிங்காக போனோன்னே மனிதத்தை நம்ம இழந்து விட்டோமோன்னு தோணுது. அந்த மனிதத்தை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். மற்றபடி இந்த படத்தில் என்ன சொல்கிறது, எல்லாருக்கும் என்னோட நன்றி. இது 21 வருஷத்துக்கு அப்புறம் வந்ததுன்றது என்னால் நம்ப முடியலை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி தான், நான் திரும்ப உட்காந்து எடிட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து நான் ஒரு 15 நிமிஷம் குறைச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த படத்தை நான் கலர் கரெக்ஷன் வந்து ஃபுல்லாக இன்றைக்கு உள்ள சூழலுக்கு மாற்றிருக்கேன். அப்புறம் இதுக்குள்ளே வந்து முரளி என்ன சொன்னது மாதிரி டால்பி அட்மாஸ் கொண்டு வர்றதுக்கும், அப்புறம் அந்த மியூசிக் வந்து பழசாகவே இருக்குமே, அது ஒரு கேட்ட ஃபீலை கிரியேட் பண்ணுமே, படத்தை அது கூட பழைய படம் ஆக்கிருமோன்றதுக்காக அதுக்குள்ளே கொஞ்சம் புதுசாக சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் பார்வையாளர்களை எங்கேயும் ஏமாற்ற நினைக்கல. பார்த்த படம் தானே, போட்டால் ஓடிடும், காசு வாங்கிக்கலாம், ஒரு 10 லட்ச ரூபா வந்தால் லாபம் அப்படின்னு நினச்சிடல. நான் ஒரு 50 லட்சத்தை செலவழித்து உங்களுக்கு நான் அதை எந்த விதத்துலேயும் தொழிலில் ஏமாத்துறவனாக இருக்காமல் உண்மையானவனாக கொடுக்கறதுக்கு ஒரு படத்தை ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நன்றி எல்லாருக்கும். ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க எல்லோரும். ஏன்னா அது ஆரம்பிக்கும் போதே காலதாமதமாச்சு. கடைசியாக இவ்வளவு நேரம் ஆனதுக்கு உங்கள் எல்லாத்தையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கடைசியாக ஒரே ஒன்று, இந்த நிகில் முருகன் இவர் வந்து எங்களோட வந்து ஒரு 30 வருஷமாக என்னை இப்போ எல்லோரும் சொன்னாங்கல்ல, இவர் என்னோட 30 வருஷமாக பழக்கம். அதாவது வாழு என்ன போட்டீங்க, உங்களால் நான் உங்களுக்காக நான், இது வந்து ஜெயலலிதா அம்மா சொல்லலை, இவர் தான் சொன்னார். இவரோட விசிட்டிங் கார்டில் அப்படி இருக்கும். இவர் ஒரு டிவி வெப்சைட் எடுத்துக்கிட்டு லலிதாலி பாலு ஜுவல்லர்ஸுக்கு வருவார். பாலு ஜுவல்லர்ஸ் வரும்போது பார்த்தேன், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட நட்பில் தான் இருக்கேன் நான். அதே உரிமை, அதே அன்பு, அதே இதில் இருக்கேன். அவரை நான் இந்த படத்துக்கு நீங்கள் பண்ணுங்க. எனக்கு முதல்ல ஜான்சன் சார் பண்ணார் படம் ரிலீஸ் அப்போது, அவர் இன்றைக்கி வர முடியல. இந்த இடத்துல எல்லா ஹீரோவுக்கும் கதை சொல்லும்போது கூட்டி போனது வருதான், அவங்க பண்ண மாட்டேன்னு சொல்றது என்கிட்ட மறைச்சதும் வருதான். அதுக்கு இன்னும் ஒரு நாள் ஃபுல்லாக பிரசாதத்தை புக் பண்ணுவோம், அன்னைக்கு நம்ம பேசுவோம். அப்போ நிறையா இருக்கு, நான் அவங்களையும் வர சொல்கிறேன் எல்லாத்தையும். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் யார் கூடயும் சண்டை போடல, அவங்க எல்லாரும் நான் கூப்பிட்டா வருவாங்க, எல்லோரும் இருக்காங்க. அப்புறம் இந்த இடம் 2 விஷயத்தில் முக்கியமானது, அதை நான் ஞாபகப்படுத்த ஒரே ஒரு 2 நிமிஷம். இந்த திரையரங்கத்தில் தான் படத்தோட காப்பியை திரு பாலு மகேந்திரா அவர்கள் அந்த கடைசி சீட்டில் உட்காந்து பார்த்தார். அவர் மட்டும், யாருமே கிடையாது. நாங்கள் அவர் படம் பார்த்து முடியறதுக்காக அங்கே நின்றுட்டுருக்கோம். படம் முடிஞ்சிருச்சு, அவர் இப்படியே உட்காந்துருக்காரு. சரி, அவர் அதுலேருந்து வெளியே வந்து வரட்டும்னு உட்காந்துருக்கேன், நின்றுக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படியே உட்காந்துருக்காரு, அசைவே இல்லை, அப்படியே உட்காந்துருக்காரு. 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் கழித்து நான் மெதுவாக அப்படி நடந்து இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், அசைவு இல்லை. எனக்கு கொஞ்சம் பயமும் வந்துச்சு. அவரோட உடல் நலம் கருதி, அவருடைய வயது கருதி ஒரு சின்ன பயம் கூட வந்துச்சு. அப்புறம் நான் மெதுவாக 4 சீட்டுக்கிட்ட பின்ன சார் அப்படின்றேன். அப்படின்னு நிமிந்தார், அப்படின்னு கூப்பிட்டார் கையை. பக்கத்தில் போய் உட்காந்தேன். அப்படி கை மேலே பிடிச்ச அவர் ஒரு இறுக்கி பிடிப்பார், அந்த இறுக்கி பிடிச்சார். அந்த படம் ரிலீஸ் ஆகலை, படத்தை யாருமே பார்த்ததில்லை அது வரைக்கும். அவர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. உன்னை இந்த தமிழக மக்கள் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த உச்சி மண்டையில் எனக்கு முத்தம் கொடுத்தார். அந்த இடம் இது. அது இப்போ எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த மனிதனை நான் வணங்கணும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகில் முருகனுக்கு மட்டும் ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்.